ஜெயா டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஆசனங்கள் எப்படி செய்வது, அதை பதஞ்சலி எந்த முறையில் செய்வது என்று கூறுவதை பார்த்தோம். அதாவது ஆசனத்தில் ஸ்திரம் சுகம் இரண்டும் இருக்க வேண்டும் என்று கூறினார். இந்த முறையில் ஆசனம் செய்யும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை அடுத்த சூத்திரத்திலே கூறுகிறார். ததோ துவந்த்வா அனபிகாதகா. அதாவது ஆசனத்தை ஸ்திரம் மற்றும் சுகம் இரண்டுமே இருந்த வழியிலே செய்யும் பொழுது நாம் எதிர்மறையான இரட்டைக்கு நாம் ஆளாக மாட்டோம், அதனால் பாதிக்கப்படுவதில்லை என்று கூறுவார். துவந்தம் என்று சொல்வது ஆங்கிலத்திலே பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் என்று கூறுவார்கள். எதிர்மறையான இரட்டைகள், வெயில் நிழல், வெப்பம் குளிர், பகல் இரவு என்ற இரண்டு விதமான துவந்தங்களுமே நம்மை ஒன்றும் செய்யாது என்று கூறுவார். ததோ துவந்துவ அனபிகாதகா. அதாவது நமக்கு இரண்டு விதமான இரட்டைகள், அந்த மாற்று எப்பொழுதுமே உலகத்தில் இருக்கும். இப்பொழுது நான் அமர்ந்திருக்கிறேன் என்றால் ஒரு விதமான விசை என்னை முன்னோக்கி தள்ளுகிறது, ஒரு விதமான விசை என்னை பின்னோக்கி இழுக்கிறது. அதாவது சென்ட்ரிஃபியூகல் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான விசைகள் இழுப்பதினால்தான் என்னால் ஸ்திரமாக அமர முடியும் அல்லது நிற்க முடியும். அதுபோல இரட்டைகள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருக்கும். ஆனால் இந்த ஆசனம் செய்யும் பொழுது இந்த எதிர்மறையான இந்த இரண்டு இரட்டைகளுக்கும் நாம் ஆளாகாமல், அதில் உள்ள பாதிப்புகளுக்கு ஆளாகாமல் எப்படி இருப்பது என்பதுதான் இந்த ஆசனத்தினுடைய பலன். அதுவும் ஸ்திரம் சுகம் இரண்டுமே இருக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த பலன் கிடைக்கும் என்று கூறுவார். ஹடயோக பிரதீபிகை என்ற நூலிலே கூட ஆசனம் செய்யும் பொழுது என்ன பலன் என்பதை பற்றி விரிவாக கூறுவார். ஸ்தைரியம் ஆரோக்கியம் அங்கலாகவம் என்று கூறுவார். ஸ்தைரியம் என்பது ஸ்திரத்தன்மை, ஆரோக்கியம் நோயில்லாமல் இருப்பது, அங்கலாகவம் அதாவது உடலிலேயே ஒரு இலகுத்தன்மை, ஒரு கனமான தன்மை இல்லாமல் இலகுவாக இருப்பது. இந்த மூன்றுமே ஆசனத்தின் பயன்கள் என்று ஹடயோக பிரதீபிகையிலே கூறுவார். நாம் இன்று சர்வாங்க ஆசனத்திலேயே இன்னும் சில மாறுதல்களை செய்து அதன் பலனை எப்படி பெறலாம் என்று பார்க்க போகிறோம். நம்ம சர்வாங்காசன சீரீஸில் எப்படி மாடிஃபை பண்ணி அட்வான்ஸாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அதே சீக்வன்ஸில் ஏகபாத ஆகுஞ்சானாசனா பார்க்க போகிறோம். ஆகுஞ்சனா அப்படிங்கிறது கான்ட்ராக்ஷன், அதாவது வயிறு அமுங்கிறது. எப்படி சர்வாங்காசனா போயிட்டு அந்த பொசிஷன் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். படுத்துக்குங்க, கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க, கைகளையும் பக்கத்தில் கொண்டு வச்சுக்கோங்க, உள்ளங்கை தரையை நோக்கி இருக்கட்டும். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எடுத்துக்குங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கால்கள் இடுப்பு கீழ்முதுகு மேலே தூக்குங்க, உள்ளங்கால் தலைக்கு மேலே, பின்னாடி கையால் சப்போர்ட் பண்ணிக்கங்க. இன்ஹேல் பண்ணிகிட்டே கால்கள் ரெண்டையும் ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க, நேர்படுத்திக்கங்க, கை நல்லா சப்போர்ட் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸேல், அதாவது மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது முட்டியை மடக்குங்க, கீழ் நோக்கி கொண்டு வாங்க, நெத்தியை தொடுங்க. இடது முட்டி நெத்தியை தொடுது. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே இடது காலை ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது காலை மடக்குங்க, வலது முட்டி நெத்தியை தொடட்டும். காலை மடக்கும்போது வயிற்று பகுதியில் ஒரு அமுக்கம் இருக்குது, அதுதான் ஆகுஞ்சா கான்ட்ராக்ஷன். ஏகபாத ஒரு காலில் பண்ணுறது. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே வலது காலை மேலே தூக்கிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கால்களையும் மெதுவாக தலைக்கு மேலே மெதுவாக கீழே கொண்டு வாங்க, கைகளை கீழே வச்சுருங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முதுகு இடுப்பு கால்கள் நேராக தரையை நோக்கி கொண்டு வந்துடுங்க.
இதே இது இன்னொரு முறை பார்க்கலாம். ஏகபாத அகுஞ்சானாசனா. சமஸ்திதி பொசிஷனில் படுத்துக்குங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எடுத்துக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கால்கள், இடுப்பு, கீழ் முதுகு மேலே தூக்குங்க. கைகளால் முதுகு பகுதியை சப்போர்ட் பண்ணிக்கங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கால்களை நேர்படுத்திக்கங்க. கைகள் முதுகு பக்கத்தில் நல்லா சப்போர்ட்டாக இருக்கட்டும். பாதம் மேல் நோக்கி. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது முட்டியை மடக்குங்க. இடது முட்டி நெத்தியை தொடட்டும். ஏகபாத அகுஞ்சானாசனா. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக இடது காலை ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது காலை மடக்குங்க. வலது முட்டி நெத்தியை தொடட்டும். ஏகபாத அகுஞ்சானாசனா. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே வலது காலை மேலே தூக்கிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக 2 கால்களையும் தலைக்கு மேலே கொண்டு வாங்க. கைகள் 2ஐயும் கீழே தரையில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முதுகு, இடுப்பு, கால்கள் மெதுவாக தரைக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ இதே ஏகபாத அகுஞ்சானாசனால ஒரு ட்விஸ்ட்டு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பரிவிருத்தி அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சமஸ்திதி படுத்த பொசிஷனில் இருங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எடுத்துக்கங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்கள், இடுப்பு, கீழ் முதுகு மேலே தூக்குங்க. உள்ளங்கால் தலைக்கு மேலே போட்டும் கைகளால் பின்பக்கமாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க. முதுகு பகுதியில் மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கால்களையும் நேர்படுத்திக்கங்க. ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. சர்வாங்காசனா பொசிஷன். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது காலை மடக்குங்க. இடது முட்டி வலது பக்கமாக வெளியே போட்டோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தலைக்கு வெளியே. ஒரு ட்விஸ்ட் எஃபெக்ட் இதில். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக அந்த காலை ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. இப்போ மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே வலது காலை மடக்குங்க. வலது முட்டி இடது பக்கம் முகத்து பக்கத்தில் வெளியே வரட்டும். வயிற்று பகுதியில் ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே வலது காலை மேலே ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மெதுவாக தலைக்கு மேலே கீழே கொண்டு வாங்க. 2 கைகளையும் தரையில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முதுகு, இடுப்பு, கால்கள் நேர்படுத்திக்கங்க. நம்ம இந்த சர்வாங்காசனா சீரீஸ்லேயே இன்றைக்கி ஏகபாத அகுஞ்சானாசனா பார்த்தோம். அதாவது சர்வாங்காசனம் போய் ஒவ்வொரு கால்களாக மடக்கி அந்த முட்டி நெத்தியை எப்படி தொடுறது, அங்கேருந்து மேலே எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தோம். இது செய்வதனால் சர்வாங்காசனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கும். அதாவது தலைகளாக இருக்கும் பொழுது அந்த வீனஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் நல்ல முறையில் சீராகிறது. கழுத்து பகுதி ஒரு அமுக்கம் கொடுப்பதால் அங்கு உள்ள நரம்பு மண்டலங்கள் தூண்டப்படுகின்றன. கால் மடக்கும் பொழுது அந்த அடிவயிற்று பகுதி அமுங்குவதால் உள்ளே உள்ள அவயவங்கள் தூண்டப்பட்டு அதனுடைய வேலைகள் சீராகிறது. இந்த தலைகளாக நிற்கும் ஆசனங்கள் செய்யும் பொழுது புலன்கள் நல்ல முறையிலே தூண்டப்படுகின்றன. அதனுடைய வேலை, அதனுடைய எஃபிஷியன்சி நல்ல முறையிலே கூடும். கண்கள், காது, மூக்கு, நாக்கு, அதாவது புலன்களுடைய அந்த நுகர்ச்சிக்கும் தன்மை கூட ஆரம்பிக்கும். இந்த ஆசனங்கள் தன்னம்பிக்கையை கொடுக்கும், சோம்பலை நீக்கும், இரத்த ஓட்டத்தை சரி செய்யும். மூச்சு வாங்கி விடுவதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த டயஃப்ரம் உதரவிதானத்திற்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும். அந்த தசை நல்ல முறையில் வலுவாகும். இந்த ஆசனம் செய்யும் பொழுது கால்களை மடக்கி நீட்டுவதனால் முட்டி, இடுப்பு, கணுக்கால் எல்லாவற்றுக்குமே ஒரு இளக்கம், ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது. நாம் இதே ஆசனத்தின் இன்னொரு மாடிஃபிகேஷன், அதாவது அடுத்த முறை எப்படி செய்யலாம் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.